மார்ச் மாதம் 9ஆம் தேதி அதிகாலை 1 மணி இப்பொழுது நேரம். சர்வதேச ஊடகங்கள்ல பெரியளவாக பார்க்கப்படுகின்ற புகைப்படங்களும் வீடியோக்களும் ஈரான் விடிந்தும் விடியாத அளவில் இருப்பதுதான். காரணம்னு சொன்னா, நேற்று அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல் காரணமாக தெஹ்ரான்ல இருக்கிற மிக முக்கியமான எண்ணெய் சேகரிப்பு களஞ்சியம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அது பத்தி எரிந்திருக்கிறது. இந்த புகை மூட்டங்கள் முழுவதுமாக ஈரானுடைய நகரங்களை மறைத்திருக்கிறது. சூரியன் உதித்தாலும் அங்கு முழுமையான இருள் மேகங்கள் சூழ்ந்திருப்பதாக படங்கள்ல பார்க்க கிடைத்தது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான கட்டத்தை மழை பெய்யும் போது ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன, மழை பெய்யும் போது அந்த நச்சுத்தன்மைகள் கீழே இறங்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பல பாதிப்புகள் ஏற்படலாம் என்ற முன்னெச்சரிக்கை ஈரானுடைய தெஹ்ரான் நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தரைவழி தாக்குதலை நடத்துறதுக்கு அமெரிக்கா திட்டமிட்டு கொண்டிருப்பதான தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதுல மிக முக்கியமா அமெரிக்காவுடைய இராணுவ வீரர்களுக்கான விடுமுறைகள் அனைத்தும் உடனடியாக ரத்து செய்திருக்காங்க. அதோடு புதிய பயிற்சிகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் போருக்கு தயாராகுவதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் இறுதி முடிவுகள் எடுக்கப்படல, ஆலோசனைகள் நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போர்ல அமெரிக்கா தரை வழியாக ஈரானை தாக்குறதுக்கான போரை ஆரம்பிக்குமாக இருந்தால் கிட்டத்தட்ட 5 லட்சம் அமெரிக்க படைகளை ஈரானுக்குள் இறக்க வேண்டும். அல்லது ஈரானை சுற்றி தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் இந்த அளவுக்கான படைபலம் தேவைப்படும். உடனடியாக இந்த பிரதேசங்களுக்கு அமெரிக்காவினுடைய படைகளை இவ்வளவோ கொண்டு வர முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இது தொடர்பாக இப்பொழுது சர்வதேச ரீதியில் பேசப்படுது. அது மட்டுமில்லாமல் 2வது முறையாக விசேட படைகளை கொண்டு ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியங்களை மிக பாதுகாப்பாக கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையை கூட அமெரிக்கா வருகின்ற நாட்களில் செய்யலாம். அடுத்த கட்டமே அவங்களுடைய நோக்கம் அதுதான். அதனால இந்த 2 முறைகளையும் அமெரிக்கா பயன்படுத்துவதற்கான திட்டங்களை இப்பொழுது வகுத்து வருவதாகவும் இது தொடர்பான ஆலோசனை இப்பொழுது நடந்து வருவதாகவும் இன்னும் இறுதி கட்டத்தை எட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. போருக்கான ஆயுத்தங்கள் நடந்து வருவது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒரு முக்கியமான இன்னுமொரு விடயம், ஈரானிய பாதுகாப்பு படை மிக முக்கியமான அமெரிக்காவினுடைய 4 ஏவுகணை தாக்குதல் தளங்களை அழித்திருக்கிறோம், முற்றுமுழுதாக அதனை செயலிழக்க செய்திருக்கிறோம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தாட்ன்னு சொல்லக்கூடிய மிக பயங்கரமான ஏவுகணை நடத்தக்கூடிய தளங்கள், இந்த தளங்களை நேரடியாக தாக்கியிருக்கோம், முற்றுமுழுதாக இதனை அழித்திருக்கிறோம், கிட்டத்தட்ட 4க்கும் அதிகமான தளங்களை அழித்திருக்கிறோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இதனால அமெரிக்காவால் உடனடியாக தடாட் ஏவுகணைகளை இப்பொழுது செலுத்த முடியாமல் இருக்கிறது ஈரானுக்குள்ள அப்படின்ற ஒரு தகவலை ஈரானிய தொலைக்காட்சி மூலமாக இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஈரானிய உச்ச தலைவர் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், ஆனால் இன்னும் அறிவிக்கப்படலை. இது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்து வருது. ஏன் இன்னும் அறிவிக்கப்படலைன்றது. அதோட அமெரிக்க ஜனாதிபதி மீண்டும் ஒரு முறை கூறியிருக்கிற விடயம், ஈரானிய உச்ச தலைவர் தெரிவு செய்வதில் அமெரிக்காவின் பங்கு கட்டாயமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்திருக்கிறாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த தலைவர் நீண்ட நாட்களுக்கு இருக்க முடியாது என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இப்பொழுது ஈரானுடைய மிக முக்கியமான கட்டடங்கள் மீது, ஹோம் நகரம் மீது இப்பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்காவினுடைய படை விமானங்கள், அதோட இஸ்ரேலுடைய படை விமானங்கள் இந்த நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. காரணம், அங்குதான் இங்க கூட்டங்கள் நடைபெறும், மிக முக்கியமான மத சம்பிரதாயங்கள் நடைபெறும், அங்குதான் உச்ச தலைவரை தெரிவு செய்யக்கூடிய குழு இருக்கிறது, இங்குதான் தெரிவு செய்யப்பட்டவர் இருப்பார் என்ற அடிப்படையில் இந்த ஹோம் நகரம் மீது இப்பொழுது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வரதாக சொல்றாங்க. இங்கதான் பெரிய அளவான நிலத்துக்கடியிலான மாளிகைகள், கூட்ட மண்டபங்கள், வழிபாட்டு தலங்கள் எல்லாமே இங்கேதான் இருக்குன்னு சொல்லப்படுறது. எனவே இதற்குள் அவர்கள் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக ஈரானிய தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈராக் ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஹார்மூஸ் கால்வாய் மூலமாக இப்பொழுது ஈராக்கிலிருந்து கொண்டு செல்லப்படுகின்ற எண்ணெய் கப்பல்கள் தடைப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எண்ணெய் உற்பத்தியில மிகப்பெரிய பாரிய இழப்பு அல்லது பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. 70% எண்ணெய் சுத்திகரிப்பு அல்லது எண்ணெய் உற்பத்தி ஈராக்கில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு நாளைக்கு 1.3 மில்லியன் பீப்பாக்கள் தான் இப்பொழுது அங்கு உற்பத்தியாகுவதாக சொல்றாங்க. வளமையா ஒரு நாளைக்கு 4.3 மில்லியன் பீப்பாய்கள்
அங்கு உற்பத்தி செய்யப்படும். இது மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் கால்வாய் மூலமாக 20% உற்பத்தி எண்ணெய்கள் அந்த கால்வாய் மூலமாக தான் கொண்டு செல்லப்படுது. இப்பொழுது 1% கூட அதில் செல்லலை. இந்த 10 நாட்களாக இந்த தடை ஏற்பட்டிருப்பது வரும் நாட்களில் ஐரோப்பிய நாடுகளில் இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டு விலை அல்லது அதிகரிப்பு இதெல்லாமே ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருப்பதுன்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படுது. கத்தாருடைய விமான சேவை பற்ற பக்கமாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது இன்று 9ஆம் தேதி மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும் மிக முக்கியமான விமானங்களை இயக்கிறதுக்கான நடவடிக்கையை கத்தார் நிறுவனம் எடுத்திருக்காங்க. கத்தார் விமான நிலையம் மூலமாக இந்த விமானங்கள் இயக்கப்பட போகுது. இதுல முக்கியமான நகரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லண்டன், ஹீத்ரோ, டெல்லி, இஸ்லாமாபாத், பெல்ஜியம், நைரோபி உள்ளிட்ட பல சர்வதேச விமானங்கள் இயக்கப்பட போகுது. அதோட மட்டுமில்லாமல் மணிலா, கொச்சி, மஸ்கட், இஸ்தான்புல், மும்பை, இந்த மாதிரியான கொழும்பு ஆகிய நகரங்களுக்கான விமான சேவைகளும் கத்தார் விமான நிலையத்திலிருந்து இயக்கப்பட போவதாக கத்தார் விமான நிலையம் மூலமாக இறுதியாக வந்திருக்கிற செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. இது குறிப்பிட்ட மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான விமான சேவையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. 9 முதல் 11ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள தான் இந்த விமானங்கள் இயக்கப்பட போகுது. பல விமானங்கள், முக்கியமான பல விமானங்கள் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டாலும் அத்தியாவசியமான தேவைகளுக்கான விமானங்களாகவும் அங்கிருக்கிற மக்களை அந்தந்த நகரங்களுக்கு கொண்டு செல்வதற்கான சர்வதேச அந்த பாதையை பயன்படுத்தி இந்த விமானங்கள் இயக்கப்பட போவதாக அறிவித்திருக்காங்க கத்தார் விமான நிலையம். கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து மாத்திரம் 32,000 அமெரிக்கர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக சொல்றாங்க. அதாவது மத்திய கிழக்கு நாடுகளுடைய பல நாடுகளிலிருந்து வெளியேறி இருக்காங்க. அவங்களுக்கான விமானங்கள், பிரத்யோகமான விமானங்கள், கிட்டத்தட்ட 24 விமானங்கள் இவர்களுக்காக இயக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பலர் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வெளியேறுவதற்கு அல்லது அமெரிக்காவுக்கோ அல்லது மற்ற வேறு நாடுகளுக்கு செல்வதற்கான கோரிக்கையை அமெரிக்க தூதரகம் மூலமாக விண்ணப்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பாரிய தொகையாக கணிக்கப்படப்படுது. ஒரு குறுகிய காலத்துக்குள்ள மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வெளியேறிய அதிகளவான அமெரிக்கர்கள் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை இப்பொழுது நெருங்கி கொண்டிருப்பதாக சொல்றாங்க. ஈரானிய யுத்த கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட ஈரானியர்களுக்கு இலங்கை அரசாங்கம் 1 மாத கால ஃப்ரீ விசா வழங்கியிருக்காங்க நாட்டில் தங்குறதுக்காக. அதுக்கு பிறகு அவங்கள அனுப்புறது தொடர்பாக அதுக்கிடையில் என்னென்ன விஷயங்கள் மாறுமோ அதுக்கேற்ற மாதிரி இலங்கை நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்திகள், தரவுகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.